2023 50 ஓவர் உலகக்கோப்பைக்கு பிறகு இந்திய அணி ஐசிசி தொடரில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுள்ளது. ஒரு மேட்ச் கூட தோக்கலப்பா. ஐசிசி தொடரில் எல்லாமே வெற்றி பெற்றிருந்தது. ஆனால் யாருமே எதிர்பார்க்காமல் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்சு, இந்த மேட்ச்சில் அதுவும் சூப்பர் 8ல் மிக முக்கியமான ஒரு மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் ஜெயிச்சே ஆக வேண்டும். ஜெயிக்கலனா கூட பிரச்சனை இருக்குது, ஆனால் ஜெயிச்சுட்டா ஒன்றும் எதுவும் இல்லையே, எல்லாரும் எதிர்பார்த்தது தான். சவுத் ஆப்பிரிக்கா ஓகேப்பா, ஒன்றும் பெரிய டஃப்பான அணி கிடையாது. பாகிஸ்தானுக்கே பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் ஒரே அமக்கலம் பண்ணிங்கன்னாங்க. பாகிஸ்தான் அப்படி சுருட்டி அப்படி லபக்குன்னு போட்டுக்குச்சு. இதுக்கு முன்னாடி ஆட்டம், லீக் ஆட்டம்லாம் ஓகே, இந்தியா பொழந்து கட்டிடுச்சு. ஆனால் தொடர்ச்சியாக இந்தியாவை சேர்ந்த முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள்லாம் பெரும்பான்மையானவர்கள் பேட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லைங்க. பவுலிங் இருக்குது, ஃபீல்டிங்கும் இன்னும் கவனம் தேவை. பேட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிற்க மாட்டேன்றீங்க. அபிஷேக் சர்மா மாதிரி ஓப்பனர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்தவுடனே நீங்கள் 6 அடிக்க பார்க்குறீங்க, ஷார்ட்டு அடித்து ஆட பார்க்குறீங்க. இதெல்லாம் நல்லதில் பார்த்துக்கணும். நீங்கள் விளையாடலாம் அயர்லாந்து, ஓமன் இப்படி டீம் தான், அதுக்கே கொஞ்சம் டஃப் பண்ணி தான் விளையாடி இருக்கீங்க. ஆனால் ஜாகிரதை தம்பின்னு அகமதாபாத்தில் நரேந்திர மோடி ஸ்டேடியம் அவருடைய அந்த ஸ்டேடியத்தில் நடந்த அந்த மேட்ச்சில் தோல்வி தழுவுன்னு இதை தான் ரெக்கார்டாக போடுறாங்க. அது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மேட்ச் தோற்றதுக்கும் அந்த மைதானத்துக்கும் எந்த சம்மந்தம்னு தெரியலிங்க. அது குறிப்பாக அந்த மைதானத்தில் ஒரு பேர்லாம் வச்சு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மொத்தம் 19 மேட்ச்சு, இந்த 2023 உலகக்கோப்பையில் மொத்தம் 19 மேட்ச்சு. அந்த முதல் மேட்ச்சில் தோற்றுருக்காங்க. அந்த மேட்ச் இதே அகமதாபாத்தில் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் தான் நடந்த மேட்ச் அது. அப்புறமா ஒரு 17 மேட்ச் ஜெயிச்சுட்டு இப்போ இங்கே தோற்றுருக்காங்க. இந்த மைதானத்தோட சென்டிமெண்ட் பார்த்தீங்களா, இந்த பேரோட சென்டிமெண்ட் பார்த்தீங்களா? அதாவது ஏதாவது ஒன்று விமர்சனம் பண்ணி ஆகணும். விளையாட்டுக்கும் விளையாட்டுக்கும் எதுக்குமே வித்தியாசம் தெரியாமல் பேசிக்கின்னு இருக்கணும். அதுதான் அது என்ன பண்ணும் அதெல்லாம் மீறி அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒவ்வொரு விஷயம் சொன்னது ஆனால் ஒட்டுமொத்தமாக சவுத் ஆப்பிரிக்காவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க அவங்க இந்தியன் டீம். ஆத்தல்னா முடியான்னு அவங்க சவுத் ஆப்பிரிக்கா மிக நேர்த்தியாக பேட்டிங்கில் பவுலிங்கில் சூப்பராக ஆடிச்சு. நீங்கள் இந்தியா பவுலிங் பண்ணும்போது பவர் பிளேயில் ஒரு 3 விக்கெட்டு எடுத்தோடனே நான் நினச்சேன், சவுத் ஆப்பிரிக்காவை சுருட்டிடுவாங்கப்பா இவங்க, சூப்பர், பூம்ரா ஒரு ஆள் போதும் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 3 விக்கெட்டுக்கு அப்புறம் நின்ன மிடில் ஆர்டர் ஒரு 10 ஓவர் வரைக்கும் அப்படி நங்கூரம் போட்டாங்க பாருங்க. நங்கூரம் போட்டு வெறுமனே தொக்கு வைக்கல, கிடைக்கிற கேப்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 4 6 4 4 3 ரன்னு கேப்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கடைசி 4 ஓவரில் அவங்க இறங்கி அடிக்க ஆரம்பித்தாங்க. கட்டன்னு ஒரு 180 85 அப்படின்ட்டு ரைட்டு இந்தியா சேஸ் பண்ணிடும். அவங்களும் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அதே பிரச்சனை தான் இந்தியாவுக்கும் பேட்டிங்கில் நடந்தது. உங்களாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி டக்குன்னு 3 விக்கெட் விழுந்தோடனே அதுக்கப்புறமே யாரும் நிற்க முடியல அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவோட போலிங். அவங்க என்னென்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 17 மேட்ச் ஒரு டீம் தொடர்ச்சியாக ஜெயிச்சிட்டு வருது ஐசிசி தொடரில். இந்த மேட்ச் நமக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. வழக்கம் போல் சவுத் ஆப்பிரிக்கா அவங்களுக்கு இருக்கும். வழக்கம் போல் நம்ம போது உள்ள விமர்சனம் என்னென்னா, இது ஒரு அன்லக்கி பர்சன் இவங்க, அன்லக்கி டீம். இது செமிஃபைனலுக்கு வருவாங்க, தோற்று போயிடுவாங்க. குவார்ட்டர் ஃபைனலுக்கு வருவாங்க, காணாமல் போயிடுவாங்க. ஃபைனலுக்கு வருவாங்க, நல்லா அடி வாங்கிடுவாங்க. கப்புன்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு கிடையவே கிடையாது. கப்புன்னு இவங்க கிளம்பி போயிட்டு தான் டர்மனுக்கோ ஜொகனஸ்பர்க்கோ அப்படின்னு இருக்கும்பொழுது இவங்களுடைய மேட்ச், இந்திய மேட்ச், அதுவும் குறிப்பாக T20 விளையாடக்கூடிய மேட்ச் எல்லாம் அவங்க போட்டு பார்த்துருப்பாங்கன்னு தோணுது டிவியில். இந்த பேட்ஸ்மேன் என்ன தப்பு பண்ணுறாரு, இந்த பேட்ஸ்மேனுக்கு எப்படி பவுலிங் பண்ணோம், இல்லது இந்த பவுலருக்கு நாம் எப்படி விளையாடணும், பூம்ரா இறக்குறார கால் உள்ள, சரி அது எப்படி விளையாடணும், இது எல்லாம் பார்த்து அவங்க பிரமாதமாக தயாராகி வந்திருக்காங்க. அப்படி தயாராகி வந்ததனுடைய விளைவு தான் அந்த மேட்ச்சு. சரி, இப்போ செமிஃபைனலுக்குள்ளே இந்தியா போகுமா போகாதா, ஃபைனலுக்கு போகுமா? முதல்ல செமிஃபைனலுக்கு போனோம் அப்படின் போது சில பேர் பாருங்கள், நீங்கள் ஃபைனலில் இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்கா வந்தாங்க, இது ஒரு ஜோசியம் சொல்கிறது, ஆருடம் சொல்கிறது. இல்லைங்க, செமிஃபைனலுக்கு போய் அங்கே ஒரு டீம் கிட்ட தோற்றுருவாங்க, இல்லை போவே மாட்டாங்க சாமி, இப்படியா இருக்குது.
இந்த இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் இன்றைக்கி ஈவினிங் வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஜிம்பாவே மேட்ச்சு. ஒருவேளை வெஸ்ட் இண்டீஸும் ஜிம்பாவேவும் சவுத் ஆப்பிரிக்காவை ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, இந்தியாவுக்கு செமிஃபைனல் ஒரு பெரிய கனவு தான். ரொம்ப கஷ்டம், வாய்ப்பில்லை. அதை மாரி செமிஃபைனலுக்குள்ளே அவங்க போகிறாங்க, இந்தியா போகிறாங்க அப்படின்னா இந்த 2 டீமையும் ஜிம்பாவேயும் வெஸ்ட் இண்டீஸையும் வின் பண்ணியே ஆக வேண்டும். அதுவும் ரன் ரேட் அடிப்படையில். ரன் ரேட்டில் நீங்கள் ஹையஸ்ட்டு இருந்தாங்கணும். எப்படியாப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து நின்று போச்சு பாருங்கள். இதாங்க கிரிக்கெட்டு, இதாங்க T20. இதை நீங்கள் கடைசி பந்து வரைக்கும் கணிக்கவே முடியாது. இதில் சின்ன அணி பெரிய அணி இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஒருவேளை நீங்கள் வந்துட்டீங்க, வின் பண்ணி வந்துட்டீங்க, மேலே வந்துட்டீங்க, சவுத் ஆப்பிரிக்கா ஃபஸ்ட்டில் இருக்குது, இந்தியா 2வது இடத்துல இருக்குது அப்படின்னோடனே பி டீமில் அடுத்த டீமில் இந்தியா இங்கிலாந்து மோத வேண்டியதாக இருக்கும். சவுத் ஆப்பிரிக்கா அடுத்து வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பாகிஸ்தான், இலங்கையெல்லாம் கூட இப்படி தான் ஆஸ்திரேலியா ஜெயிச்சு விட்டாங்க. ஆஹா ஓஹோ அப்படின்னாங்க. இங்கிலாந்துக்கிட்ட அடின்னு அடி வாங்கி அங்கே இருக்கிற ரசிகர்கள் எக்கச்சக்கமாக அப்செட் ஆகிட்டாங்க. என்னையா இவங்க வந்து ஒன்று ஆடுறாங்க, ஒன்று இறங்குறாங்க, ஒன்று இது பண்ணுறாங்கன்னு. அதனால் இலங்கை பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நியூசிலாந்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படின்போது சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, இந்தியா, இங்கிலாந்து. அதுக்கு இந்தியா இந்த 2 மேட்சையும் ஜெயிச்சே ஆகணும். சரி, 1 ஜெயிச்சு 1 அப்படின்னா இருக்குது. கிரிட்டிக்கலான சூழ்நிலை தான். பி டீமில் எப்படி இருக்குது, இங்கே ரன் ரேட் எப்படி இருக்குது, இப்படி போட்டு இடுக்கடியான நேரத்தில் யாரோ கூட சொல்லியிருந்தாங்க 2007 லீக்கில் நம்ம தோத்துட்டு ஃபைனலில் வந்தோம் அப்படின்னு. கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது சாமி. ஆனால் சின்ன ஒரு கர்வம் வந்து இந்திய வீரர்களிடம் இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஒரு கர்வம் வந்து ரொம்ப அசால்ட்டாக விளையாடுறாங்களா, இல்லது வந்து நாம் இறங்குவேன், நம்ம ஓம் பிச்சு தானே, நம்மளை மாரி என்ன நடந்தது போகுது அப்படின்ற ஒரு அசால்ட் இருக்குதான்னு தெரியல வந்து. ஆனால் இனி வரப்போகிற இந்த 2 மேட்ச்சில் இந்த அசால்ட்டு, கர்வம் இதெல்லாம் விட்டால் தான், இல்லைன்னா வேறு வழியே இல்லை சாமி. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஒரு ஆக்ரோஷமாக ஆகிட்டாங்க. ஜிம்பாவே சொல்லவே தேவையில்லை. நம்மளை வந்து என்ன போட்டாங்க. ஆப்பிரிக்காவிலே இருக்கிற மோசமான கண்ட்ரின்னாங்க, நம்மளுக்கெல்லாம் விளையாட தெரியாதுன்னாங்க. ஆஸ்திரேலியாவை தும்சம் பண்ணி உள்ளே வந்தாச்சு நம்ம. இதுக்கப்புறம் என்ன இருக்குது, பாத்திரம் ஒரு கை அப்படின்னு. வெஸ்ட் இண்டீஸ் பெரிய தாக்கத்தில் இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸுக்கு என்னென்னா அங்கே பொருளாதார சிக்கல், அப்புறம் இங்கே விளையாடிட்டு போகிற வீரர்களுடைய வருமானத்துடைய பாதி அவங்க பிடிக்கிறாங்க. அங்கே கிரிக்கெட் வாரியமே வந்து பெரிய பிரச்சனையில் இருக்குது. ஜெயிச்சுமோ ஏதாவது பண்ணாதான் அவங்கள நமக்கு ஏதாவது ஒன்று நலத்திட்ட உதவிகள் எல்லாம் விளையாடுற மேட்ச் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கல்ல. போனால் தானே. ஒரு காலத்தில் எப்படி இருந்த வெஸ்ட் இண்டீஸ் வந்து முதல் 2 உலகக்கோப்பையை அடித்த டீம் தானே வந்து. அவங்களாம் எங்கே போனாங்க அப்படின்ற ஃபோர்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்கும். இதெல்லாம் மீறி இந்தியாவுக்கு மிகப்பெரிய சாதகம் இந்தியாவில் நடக்கக்கூடிய மேட்ச். இந்த சூழ்நிலை, தட்பவெப்பநிலை, அதை தாண்டி அந்த அரங்கத்தில் கிரவுண்டில் இருக்கிற இந்திய ரசிகர்களுடைய மிகப்பெரிய சப்போர்ட்டு. 2வது இவங்க பழக்கப்பட்டு விளையாடின ஒரு கிரவுண்டு, அதுதான். இதெல்லாம் தாண்டி முன்னும் அதான் ஜிம்பாவே வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் எப்படி இந்திய அணி விளையாட போகிறது. உண்மையிலே ரொம்ப அக்கறையோடு, ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஜெயிச்சே ஆகணுண்டா. இல்லை இந்த அபிஷேக் சர்மா, அதாவது ஓப்பனிங் வந்து ஒரு இதில் கூட அபிஷேக் சர்மான்றாங்க. வந்து இப்படியா வந்து பந்தை தூக்கி கொடுத்துட்டு போகிறத வந்து சரியான ஒரு இதுவே கிடையாது. திலக் வர்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப நிதானமாக ஏதோ டெஸ்ட் மேட்ச்சில் விளையாடுற மாதிரி விளையாடிக்கிட்டு இருந்தால் யார் தாங்க இது பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் அவர் என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா, பவர் பிளேயில் தான் நாங்கள் வந்து விக்கெட்டு இழந்துட்டோம். இதெல்லாம் ஒரு சப்பக்கட்டெலாம் கட்டக்கூடாதுங்க. வந்து வந்தாச்சு, களத்தில் இறங்கியாச்சு, நம்ம திறமையை முழுமையாக வெளிப்படுத்தணும். வெளிப்படுத்தி ஜெயிச்சிருந்தா கொண்டாட்டம், தோற்று போயிட்டா அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. தோத்துட்டோம், அடுத்த மேட்ச்சில் பாருங்கள் அப்படின்னு உங்கள் தவறை திருத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா எப்போவுமே இந்திய டீமில் ஒருத்தர் மேலேயே ப்ரெஷர் போடுறது, பும்ரான்னு இல்லை சூரியகுமார் யாதவ்னு பேட்டிங்கில் இப்படிலாம் இல்லாமல் ஒரு டீம் ஒர்க்கு, எல்லாரும் இறங்கி அடிக்கணும், எல்லாரும் உட்காந்து பார்த்து வெளுக்கணும் அப்படின்ற அளவுக்கு எப்படி விளையாடுறது போகுதுன்ற பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.